இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் புதிய மேம்பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த வேகத்தடை மீது ஏறி சென்ற இளைஞர் சாலையில் விழுந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஐயா, அதுக்கு ஒன்று பெயிண்ட் அடிக்காத, ஒன்று ஒட்டாத விட்டுருந்தாங்க. தார் ரோடு மாதிரி தெரிஞ்சிருக்குது. என் பயவசியா வந்தானோ, பின்னால என்ன அடிச்சதோ தெரியல. ஆனா அந்த வேகத்தடை ஓட்டி இவன் தப்பு பண்ணி இருக்கிறாங்க. ஒன்னா சின்ன படிச்சுட்டு இருக்கு வேணும், நீனா ஏதோ ஒன்று ஒட்டி இருக்கு வேணும். எதையுமே ஒட்டல. அதனால தானே என் பையனாடா 3 பேர் விழுந்துருக்குறாங்க. இப்ப என் பையன் விழுந்த கடைசியில இதுக்கு முடிவே கட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலம் தான் புதுசா போட்டுருக்காங்க. ஸ்பீடு பிரேக்கர் போட்டு ஸ்பீடு பிரேக்கர்ல இங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் மார்க் கிடையாது. ஆனா பாலம் ஆக்டிவேட்டா இருக்கு. புரியுதா? ரப்பர் பெயிண்ட் அடிக்கணும், எங்கேயுமே ரப்பர் பெயிண்ட் அடிக்கல. அங்க சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க. நல்லா பாருங்க, முதல்ல அதை காட்டுங்க. பெயிண்ட் அடிக்கல, ஒன்றும் அடிக்கல. அது வந்து அப்படியே வந்து விழுந்துட்டு பையன் லைட் வெளிச்சு இல்லை, ஒன்றும் இல்லை. குழந்தை விழுந்துருக்குது. 3 இது ஆயிருக்குது. ஏற்கனவே 3 ஆகி இன்னைக்கு ஒரு உசுறு நேற்று நைட்டு போயுமே இன்னை வரைக்கும் வேற சுண்ணாம்பத்தான் கரைச்சு ஊத்திருக்கிறானுங்களே தவிர எதுவும் பண்ண கிடையாது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். என்ன நடந்தது, விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வேகத்தடையில் மோதி இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தை அடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஆரன்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் பெட்டி தேய்க்கும் தொழிலாளி அப்புச்சாமி செந்தாமரையின் மகன் சத்யானந்தம், வயது 28. இவர் ஏசி மெக்கானிக்காக ஈரோட்டில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில நேற்று இரவு பள்ளிப்பாளையத்தில் பணிகளை முடித்துவிட்டு ஈரோடு நோக்கி செல்வதற்காக சத்யானந்த் தனது நண்பருடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு பள்ளிப்பாளையம் புதிய காவிரி ஆற்றுப்பாலம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது காவிரி ஆற்று புதுப்பாலத்தின் மேலே அமைக்கப்பட்டிருந்த வேகத்தடை சரிவர தெரியாததால் வேகமாக வந்த சத்யானந்த் இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து அவருடைய சடலம் என்பது பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் உள்ள சவக்கிரையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினம் அவருடைய சத்யானந்தனுடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் பள்ளிப்பாளையம் புதிய பாலத்தில் இருக்கின்ற அந்த வேகத்தடை இடத்தில் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேகத்தடையின் மேல் எந்த ஒரு அதாவது வெள்ளை கோடுகளும் அதே சமயத்தில் அங்கு மின் விளக்குகள் சரிவர எரியாத காரணத்தினால் மட்டுமே இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கின்றது. அதே சமயத்தில் அதிக உயரம் வாய்ந்த அந்த வேகத்தடை அமைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் மட்டுமே தங்களுடைய மகன் வந்து உயிரிழந்திருக்கிறார் என குற்றம் சாட்டி தற்போது சுமார் 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் வந்து ஈரோடு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சம்பவ இடத்தில் பள்ளிப்பாளையம் போலீசார் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோரிக்கையாக உடனடியாக இந்த வேகத்தடையை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் தங்கள் மகன் இறந்ததற்கான உரிய நடவடிக்கையை போலீசார் எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ந்து உறவினர்களுடைய அந்த போராட்டத்தின் காரணமாக சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஈரோடு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.